ஆன்மீக அருணியர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அதலால் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சனிப்பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். என்னம்மா இது உங்கள் பதிவே நாங்கள் பார்த்துருக்கோம். சனிப்பெயர்ச்சி ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆகிட்டார். அந்த பலன்கள்லாம் நாங்கள் பார்த்துட்டோமே. நிறைய ஜோதிடர்கள் சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்களே அப்படின்னா உண்மைதாம்மா. இப்போ என்ன புதுசாக திருப்பி சனி பகவான் பயிற்சி ஆகியிருக்காரு அப்படின்னா, பொதுவாக பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் 2 விதமான பஞ்சாங்கங்கள் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணப்படுது. அப்படின்னா ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம். திருக்கணிதம் அப்படின்றது என்ன? அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்லாம். இந்த வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு 2 விதமாக பஞ்சாங்கங்கள் ஃபாலோ பண்ணப்படுது. இந்த வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்றது என்ன? நம்மளோட ரிஷிகளும் முனிவர்களும் முன்னோர்களும் பயன்படுத்திய பஞ்சாங்கம். அதுதான் பார்த்திங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம். இன்றளவும் நவகிரக ஸ்தலங்களில் கடைபிடிக்கப்படுறது எது அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்கம் தான். ஆக திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் 29 மார்ச் 2025 பார்த்திங்கன்னா சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிட்டார். ஆனால் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 6/3/2026 தான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். இது பார்த்திங்கன்னா தர்பாரண்யேஸ்வரர் கோயில் திருநள்ளாறில் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றளவும் மக்கள்லேயும் பெரும்பகுதியான மக்கள் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த வாக்கியத்துக்கும் திருக்கணித்துக்கும் இப்படி ஒரு விதமான கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு 29 மார்ச் 2025 திருக்கணித பிரகாரம் சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிட்டார் இல்லையா? இப்போ அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைகளுக்கு இப்போ அவங்க கேட்குறாங்க பெற்றோர்கள், வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் எங்களுக்கு குறித்து கொடுங்க அப்படின்றவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்? சனி பகவான் கும்பத்திலேயே இருக்க மாதிரி தான் குறித்து கொடுக்குறோம். திருக்கணித பிரகாரம் குறித்து கொடுக்குறவங்களுக்கு சனி பகவான் மீனத்தில் போயிட்ட மாதிரி குறித்து கொடுக்குறோம். என்ன பண்ணுறது? நான் இதை தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தானே நம்ம குறித்து கொடுக்கணும். ஆக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். 6/3/2026 வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாரு, நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதில் எதுமா ரைட்டு, வாக்கியமா திருக்கணிதமா அப்படின்னா, இந்த திருக்கணிதத்தினோட பேஸே வாக்கியம்தாம்மா. இந்த அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்ஸ், அட்வான்ஸ்டு ஃபிசிக்ஸ், அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு ஒரு இதுதான் பார்த்திங்கன்னா திருக்கணிதம். சரி, இப்போ நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்களை சனி பகவான் கொடுக்க ரெடியாக இருக்காரு பார்த்துடலாமா? விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகியிருக்கார் சனி பகவான். மீனம் உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே சனி பகவான் போய் அமர்ந்திருக்கார். இது வரைக்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் எத்தனை பொறுப்பு எடுத்திருப்பீங்க? அத்துணை பொறுப்புகளையும் என்னென்னலாம் நல்ல கர்மாக்கள் செஞ்சுருப்பாங்க. அந்த நல்ல கர்மாக்களுக்கான பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். அப்போ நல்ல கர்மாக்கள் மட்டும்தானம்மா, கெட்ட கர்மாக்கள் உள்ளே வராதா அப்படின்னா எல்லாமே தான். நீங்கள் சனியை பொறுத்த வரைக்கும் தர்ம கர்மாதிபன். நீங்கள் செஞ்ச நல்லது கெட்டது 2த்துக்குமே பலன் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா பஞ்சம சனி அப்படிங்கிறாங்க. பஞ்சம சனியாக வந்திருக்கார். அப்போ பேர்லேயே இருக்குது இல்லையா பஞ்சம் அப்படின்றது. பஞ்சங்களை கொடுத்துருவாரா அப்படின்னா இல்லைம்மா, உங்களுடைய பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷனில் சனி பகவானே இருக்கார். சனியே உங்கள் பஞ்சத்தை போக்கணும், உங்களுக்கு மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருக்கார், அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது மற்ற 8 கோள்களும் ஒன்றுமே பண்ண முடியாது. பெரிய லெவலில் கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சரி, அப்போ இந்த பஞ்சம சனி என்ன பண்ணுவார்? எங்கள் அப்பா அம்மாவும் பார்த்திங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. எங்கள் அப்பா இறந்தே போயிட்டார். இல்லை, எங்கள் அப்பா இருக்கார். எங்கள் அப்பா யாருன்னே எங்களுக்கு தெரியாது. இந்த காலகட்டம் எங்கள் அப்பா ஒரு பெரிய செல்வந்தர், கோட்டீஸ்வர வீட்டு பையன். அவருக்கு நிறைய சொத்து பத்துகள் இருக்குது. அது இந்த காலகட்டத்தில் எங்கள் தெரிய வருது. ஏன்னா அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சொத்து பிரிக்கும் போது எங்கள் அப்பாவுக்கு எதுவுமே கொடுக்கல, ஏமாற்றிட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியை வியாபாரம் பண்ணுறாங்க. எங்கள் அப்பானோட தயவு உங்களுக்கு தேவை, எங்களை தேடி வராங்க. அப்போ அது மூலிமா எங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. பூர்வீகத்தில் ரொம்ப நாள் முன்னாடி கிடைக்காத சொத்து கூட இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏதோ ஒன்று கொடுத்தா தானே நாங்கள் எழுத்து போடுவோம். எங்கள் அப்பனோட வாரிசு நான் இருக்கேன் இல்லையா, நான் இருக்கேன், என் தங்கச்சி இருக்குது, என் தம்பி இருக்குது. ஆக எங்களுக்கு அமௌண்ட் எங்களை தேடி வருது பூர்வீகம் சார்ந்து அப்படின்னு சொல்லலாம். அதில் அவங்களுக்கு ஆதாயமாக இருந்தாலும் எங்களுக்கு என்னன்னே தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்தி அதிலேருந்து ஒரு வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சனி பகவான். அப்போ 5ஆம் பாவத்து சனி விஷயம் இந்த விஷயம் செய்வார். நிறைய விருச்சிக ராசி என்பர்கள் குழந்தை இல்லை அப்படின்னு வைத்தியம் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் அப்படின்றது உண்டு. சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூர்வீகத்தில் சொத்து இருக்குங்க, வியாபாரம் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒரு 1/2 ஏக்கர் நிலம் இருக்குது, வியாபாரம் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒரு 2 கழனி இருக்குது, வியாபாரம் பண்ணி கடனை அடைக்கலான்னு நினைக்கிறேன். கடனை அடிச்சுடுவீங்க, வியாபாரம் ஆகிடும்.
மற்றவங்க கேட்குறத விட இவ்வளோ நாள் நீங்கள் என்ன ரேட் சொன்னீங்களோ அதை விட ஒரு 10 ரூபாய் சேர்த்தி கொடுத்தே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வாங்கிப்பாங்க. நமக்கு அது தேவைப்படாமல் சொத்தாக இருக்கலாம், அந்த ஊரில் இருக்கவங்களுக்கு அது தேவைப்படுற சொத்து. ஆக அந்த சொத்தினோட மதிப்பு அப்படின்றது ஏறும். குழந்தைங்க ரொம்ப என்னை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க, ரொம்ப காயப்படுத்துகிறாங்க. குழந்தைங்களால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், ரொம்ப அவமானப்பட்டுட்டேன், ரொம்ப அசிங்கப்பட்டுட்டேன். இப்போ குழந்தைங்களோட அசிங்கம், அவமானம், பிரச்சனைகள்லேருந்து ஒரு விமோச்சனம் அப்படின்றது கிடைக்குமா? இது ஒரு பெரிய ப்ளஸ். பொதுவாக உங்களுக்கு விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு சனி வந்து பார்த்திங்கன்னா 3 மற்றும் 4 அதிபன். இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் இப்போ பஞ்சம சனியாக வந்திருக்கிறதுனால உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும், உங்களோட கம்ஃபர்ட் அதிகமாகும், உங்களோட அம்மானோட சப்போர்ட் கிடைக்கும், அம்மானோட ஹெல்த்தில் ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும்மா. அதுக்கும் மேலே சனியினோட பார்வை அப்படின்றது இருக்குது இல்லைங்களா, 2, 7, 11ஆம் பாவத்தை அவர் பார்க்குறாரு. இவ்வளோ நாள் வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பம், நிம்மதி இல்லாத சூழ்நிலை, மன மகிழ்ச்சி இல்லாத ஒரு நிலைமை எல்லாமே மாறும். அவங்களோட சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது வரும். குடும்பத்தில் தனப்பிராப்தி அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி 7ஆம் பாவத்தை பார்க்குறார். நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமண வரன் கை கூடி வரும், திருமணம் கூடி வரும். ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுமா, டிவோர்ஸ்க்காக நாங்கள் வந்து ரொம்ப தலைக்கீழே நடந்துட்டுருக்கோம், டிவோர்ஸ் கிடச்சிடும். டிவோர்ஸ் ஆகிடுச்சுமா, 2வது திருமணத்துக்கு தேடிட்டுருக்கோம், 2வது திருமணம் நல்ல வரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஒரு பிஸ்னஸ் வச்சு நடத்துகிறோமா, அதில் ஒரு நல்ல இன்வெஸ்டர் கிடைப்பாங்களா அப்படின்னு தேடிட்டுருக்கோம், ரொம்ப சூப்பரான இன்வெஸ்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி ஒரு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் தான் வச்சு நடத்துகிறோம். அந்த பார்ட்னர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எங்களை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கார். அவர் இப்போ அமைதியாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஒத்துமை, விட்டு கொடுக்குற தடம் அப்படின்றது வரக்கூடிய காலகட்டம். அன்பு மலரும் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க அப்படின்லாம். அதே மாதிரி லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல லாபம், மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஒரு சப்போர்ட், ஃப்ரெண்ட்ஸினோட சப்போர்ட். ஃப்ரெண்ட்ஸை அப்படியே எப்பயுமே வச்சுக்குமா நீங்கள் நம்பக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லா நேரத்துலையும் எனக்கு நல்லது தான் செய்வான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது முட்டாள்தனமாக போயிடும். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் பெரிய விஷயம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். காரணம் என்ன அப்படின்னா, விருச்சிகம் எப்பப்பா அடிக்கடிக்கு யாராவது ஒருத்தவங்களால் ஏமாற்றப்படுவார்கள் அப்படின்றது உண்மை. காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம் அப்படின்றதுனால தோல்வி, அதே மாதிரி ஏமாற்றம், துரோகம், காதலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரக்தி, இதெல்லாம் சந்திக்கக்கூடிய ராசி. ஆனால் இதெல்லாம் விருச்சிகத்துக்கு நல்லது தான். காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பல துரோகங்களை சந்திக்கும் போது எக்காரணத்தை கொண்டும் யார்கிட்டையும் ட்ராப்பே ஆகாத ஒரு மனோநிலையை அவங்க வந்து அடைஞ்சிடுவாங்க. பல துரோகங்கள் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தும் அப்படின்னு சொல்லலாம். அடிப்பட்டு நான் ரொம்ப உயர்ந்த மனிதன் ஆகிட்டேன், எல்லா விதத்துலேயும் ரொம்ப உஷாராகிட்டேன், பக்கா வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் மேன் ஆகிட்டேன், பிஸ்னஸில் தோல்வி விட்டுரு இந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் விருச்சிகத்துக்கு உண்டு. பட் இருந்தாலும் ஆல்வேஸ் அனலைசேஷன் அப்படின்றது வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? ஆன் தி ஹோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5ஆம் பாவத்து சனி, பஞ்சம சனி உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னா எல்லாமே எக்ஸலண்ட்டான பலன்கள் தான், பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சரிம்மா, எங்களுக்கு மார்க் எவ்வளோமா கொடுப்பீங்க அப்படின்னா 70% கொடுக்கலாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. சரி, இப்போ நீங்கள் மார்க்கெல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ எங்களுக்கு விருச்சிகம் எப்பயுமே ஏமாற்றம், துரோகம் இதெல்லாம் சந்திக்கும் அப்படின்னு நீங்களே சொன்னீங்க. ஆமாம், உண்மைதாம்மா. அப்போ நாங்கள் வழிபாடு அப்படின்னு என்னம்மா பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நீங்கள் விருச்சிக ராசிமா அப்படின்னா, விருச்சிக ராசியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ராசி அதிபன் வந்து பாருங்கம்மா செவ்வாய் பகவான் தான். அப்போ செவ்வாய்க்கு கடவுள் யார்? முருகப்பெருமான். எப்பயுமே முருகன் காலை கெட்டிமாக பிடிச்சிடுங்க. முருகன் காலை விட்டு உங்கள் கை அகலவே வேண்டாம். முருக வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி, மேன்மையை நோக்கி அப்படின்னு சொல்லலாம். இதுலேயும் நிறைய பேர் கேட்குறது உண்டு, முருக வழிபாடு நாங்கள் இங்கேருந்து திருச்செந்தூர் போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாமா, பத்துமலை முருகனை போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாமா, திருப்பரங்குன்றத்தின் முருகனை போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாமா? அது உங்களோட சௌரியந்தம்மா. எங்கே இருந்தாலும் முருகன் தானே, எப்படி இருந்தாலும் முருகன் தானே. பாலமுருகனாக இருந்தாலும் சரி, வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமானாக இருந்தாலும் முருகன் தான். முருகனை எப்படி வேணால் வழிபாடு பண்ணுங்கள், ஆனால் முருக வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள், முன்னேற்றத்தை நோக்கி அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள்.